அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருங்கிய ஒரு நண்பர். இந்தியாவுக்கு ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னாலே திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே. இந்த வீணா போன இந்த காங்கிரஸும் இந்த திமுகங்கிற அந்த களவாணி கும்பல்களும் தான் ஆட்சியில் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? தினம் ஒரு ஊழல். பங்களாதேஷ் விஷயமா என் ஃப்ரெண்டு மோடி பாத்துக்குவாருங்க, நாளை தலையிட போறது இல்லைன்னு சொல்லிட்டார். போர் விமானத்தெல்லாம் இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்ச உடனே பாகிஸ்தான்காரங்க அழுது புலம்புறாங்க. ஐயோ, நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. விகடன் ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவோ இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்க, கொத்தடிமை இல்ல, அதை கீழே போயிட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரி, நாடுன்னு வரும்போது நாடுன்னு நான் நேஷன் ஃபர்ஸ்ட் அந்த லெவலில் நிக்கணும். அண்ணா அறிவாலயம் ஒன்று திமுக தலைமை அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய செங்கலோ கடைசி செங்கல் வரைக்கும் உருவேன்னு சொன்னா கண்டிப்பா உருவி விடுவார். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அமெரிக்காவுக்கு போகும்போது அவர் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருங்கிய ஒரு நண்பர். அவர் அறிமுகப்படுத்தும் போதே அமெரிக்காவில் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினார். பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவர் பேசும்போது அவர் பேரம் பேசுறதுல கெட்டிக்காரரு, நண்பனாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டார். அது எல்லாமே நம்ம நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். இது உலகத்தில் எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஒரு உலக அரங்கில் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னாலே திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே. அதுக்கு முன்னாடி எந்த பிரதமர், அது குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இந்த வீணா போன இந்த காங்கிரஸும் இந்த திமுகங்கிற அந்த களவாணி கும்பல்களும் தான் ஆட்சியில் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? தினம் ஒரு ஊழல். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டில் இந்தியனுக்கு மரியாதை இருக்குது. அப்போ இந்தியனுக்கு மரியாதை இருந்தால் தானே தமிழனுக்கும் இருக்கும். அந்த லட்சணத்தில் இவங்க வச்சுருந்தாங்க. இது நிறைய கதை இருக்குது பின்னாடி. அப்படி இருந்ததில் இன்றைக்கி ஒரு ஆண்மை உள்ள, இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தினார். அதன் மூலமாக முதல்ல ஒரு உலகம் முழுக்க கொஞ்சம் திரும்பி பார்த்துச்சு. அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சுட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அந்த சின்னத்திலேயே. இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தது, அவ்வளோதான் அந்த மட்டத்தில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பங்களாதேஷ் விஷயமா என் ஃப்ரெண்டு மோடி பார்த்துக்குவாருங்க, நாளை தலையிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படியே. அதே மாதிரி F-35 நினைக்கிறேன், அந்த போர் விமானத்தெல்லாம் இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த உடனே பாகிஸ்தான்காரங்க அழுது புலம்புறாங்க. ஐயோ, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அளவுக்கு உலக அரங்கில் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய, அது அரபு நாடுகள்லாம் கூட நல்ல ஒரு பேரை உருவாக்கியிருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே உள்ள சில களிசடைகளுக்கு மட்டும்தான் அது தெரியலை. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் இந்த விகடன் ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவோ இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்க, கொத்தடிமை இல்லை, அதை கீழே போயிட்டாங்க. ரொம்ப கீழே இறங்கி காலை கழுவி விடக்கூடிய வேலை வரைக்கும் இன்னும் என்னெல்லாம் கழுவி விடுவாங்களே தெரியல. அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, நாடுன்னு வரும்போது நாடுன்னு நான் நேஷன் ஃபஸ்ட்டு அந்த லெவலில் நிற்கணுங்க. அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டை இழிவுபடுத்துறதே ஒரு பொழப்பை வச்சுட்டாலே இது. இவங்க பிரதமரை இழிவுபடுத்திட்டு வெளிநாட்டை 2 நாட்டு தலைவர், உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா, அந்த அமெரிக்க அதிபரும் நம்ம நாட்டு பிரதமரும் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம நாட்டுக்கு பிரதமருக்கு காலில் விலங்க மாட்டி அதை ட்ரம்ப் கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் வரையின என்ன திமிரு பார்த்தீங்களா? இதெல்லாம் திரும்பினுடைய உச்சம். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி கார்ட்டூன் வரைஞ்சனால அந்த விகடன் ப்ளஸ் அந்த விகடன் வலைத்தளத்தை நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை கொடுத்துருந்தாரு அண்ணாமலை வந்த பிறந்தாங்க தமிழ்நாட்டில் எதுனாலும் நடக்குது. இன்னமும் சொல்ல போனால் அண்ணாமலை சொன்னால் செய்வார், அவ்வளோதான். அவர் கெட்ட பையன், கண்டிப்பாக எதை சொன்னாலும் செய்து விடுவார். கடைசியில் இந்த அண்ணா அறிவாலயம்னு ஒன்று திமுக தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய செங்கலோ கடைசி செங்கல் வரைக்கும் உருவேன்னு சொன்னால் கண்டிப்பாக உருவி விடுவார். ஏன்னா அவர் ஒரு கெட்ட பையன், சொன்னதை செய்து விடுவார். அப்படி தானே அவர் நடந்துகிட்டு இருக்காரு. டங்ஸ்டன் ஆலையே நிறுத்துவோம் அப்படின்னா நிறுத்தி விட்டார்ல. அதேமாதிரி திமுகவை அழிப்புன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அழிச்சு விடுவார். இது இருக்கட்டும். இந்த திமுகவுக்கு கொத்தடிமை, அதை குடும்பத்துக்கு பணிவிட செய்யக்கூடிய வேலையை தான் இந்த விகடன் குழுமம் செய்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு நேர்மையான பாதையில் போகலாம். தேசம்னு வரும்போது தேசத்துக்கு எந்த வகையில் நல்லதோ அதை தான் செய்யணுமே ஒழிய எந்த வகையில் இழிவுபடுத்தணுமோ அதை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த குழுமத்தினுடைய அந்த பங்குதாரர் முதற்கொண்டு வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாம் தேச துரோகிகளாகவே உள்ளவே ஐக்கியம் ஆகிட்டதுனால அதுகிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ விஷயம் என்னென்னா,
அதை விகடனை வந்து இணையதளத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு இது வந்துச்சு. அது நான் இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கும்போது அது லைவில் தான் இருக்குது. எனக்கு என்ன புரியலை. அண்ணாமலையே சொன்னாங்க கூட எல்முருகனே நடவடிக்கை எடுத்ததாக வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது இருக்குது. எந்த அடிப்படையில் எனக்கு தெரியல. குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து அதை தடை செய்திருக்காங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம். அதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். எப்படியோ ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கை சொன்ன உடனே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அந்த தேச துரோக கும்பல்களும் வந்து வெளியே வந்து எல்லாம் ட்வீட் போட்டு எல்லாம் வந்து அவங்கவுங்க கருத்தை வந்து தெரிவிக்க போகிறேங்கிற மாதிரி வைகோல இந்த சு வெங்கடேசன்ல ஒருத்தர் இருங்க. இந்த ஆளுங்கெல்லாம் எப்படி ஓட்டு போட்டாங்க அந்த மதுரை மக்கள்னே நமக்கு தெரில. அதாவது கேரளாக்காரன் தண்ணியோட முல்லை பெரியார் ஒரு பெரிய விவசாயத்துக்கான இதை வந்து முல்லை பெரியார் அணையில் தண்ணியை தேக்க விடாமல் அவன் 1008 இடைஞ்சலை கொடுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் கூட அதை பற்றி பேசவே இல்லை. இந்த ஆள் பாராளுமன்றத்திலும் பேசலை, ஒரு அறிக்கையும் விடல. ஏன்னா அங்கே இருக்குது இவங்க கட்சி. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும். கடைசி காலத்தில் இப்படி தான் சில விளக்குகள் வந்து பிரகாசமாக எரியும், அணைய போகக்கூடிய விளக்கு. அது இருக்கட்டும். கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடகு வச்ச பிறகு இவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்க முதல் கொண்டு வைகோலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் கடந்து ஒன்று இன்றைக்கி அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க, பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா ட்விட்டரில் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நாம் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். பத்திரிகை சுதந்திரம் வந்து எல்லாம் நாசமாக போச்சுங்கிற மாதிரி அவர் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நாம் வந்து அவருடைய ட்வீட்டில் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். அது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக இப்போ நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து ட்விட்டர் பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வலைத்தளம் எம்.கே. ஸ்டாலின் அவருடைய தான். அதில் வந்து அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, இதழியலில் நூற்றாண்டு காலமாக இயங்கி வரும் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களுக்காக ஊடகங்கள் முடக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. பாஜகவின் பாசிச தன்மைக்கு இது எடுத்துக்காட்டு ஆகும். முடக்கப்பட்ட இணையதளத்திற்கு உடனடி அனுமதி வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அந்த ஆடு நனைகிறதுன்னு சொல்லி ஓனாய் வந்து அழுதுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப முன்னாடியெல்லாம் போகண்டா. சவுக்கு சங்கரை இவர் எதுக்கு கைது பண்ணாங்க? அவருக்கு மேலே பல வழக்குகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தாங்களே, எதுக்கு போட்டாங்க? அவர் எழுதினார், அதனால தானே போட்டீங்க. அதனால தானே சார் போட்டீங்க. நீங்கள் கருத்து சுதந்திரம்னு சொல்கிறீங்க, கருத்தை உண்மையான கருத்தை சொல்கிறவனை கூட நீங்கள் வந்து கைது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கும்பல் நீங்கள். அதாவது பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்னு சொல்கிற மாதிரி பட்ட தன்மை இது. சரி, இருந்தாலும் நான் வந்து இதில் கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்தை மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. 183K 1,83,000 பேர் இந்த கருத்தை வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 602 பேர் வந்து கருத்து பதிவிட்டிருக்காங்க. ஒரு 207 பேர் 602 பேர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு 207 பேர் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து என்ன கீழே சொல்லி அதனால் பொதுமக்கள் தானே கருத்து சொல்ல முடியும் கீழே. இதில் வந்து நான் ஒன்றா இதில் வந்து எடிட் பண்ணவோ நீக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. இது அவங்க தான் பண்ண முடியும். நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. நீங்களே ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு காணிக்கக்கூடியது அப்படியே இருக்கும். ஜான் பாய் இவர் என்ன சொல்லுவாங்க, அப்போது இது போன்ற கருத்து சுதந்திரத்திற்கும் ஆதரவு கொடுப்பீர்களா எப்படின்னா, அதே கருத்து படத்தை எடுத்து வச்சு அந்த ட்ரம்புக்கு தலையை எடுத்துகிட்டு அதில் மு.க. ஸ்டாலின் தடையை வச்சு இந்த பக்கத்தில் வந்து விகடனை தூக்கி தலையை ஒட்டி என்னைக்குமே நான் உங்களின் அடிமை பாஸ் அப்படின்னு சொல்லி அதே அட்டையை தூக்கி போட்டிருக்காங்க. எஸ்.ஆர். சேகர் அதாவது ஆனந்த விகடனுக்கு ஆதரவாக முதல்வரின் பொங்கும் கருத்து சுதந்திரம் உண்மை என்ன என்பது உங்கள் பார்வைக்கு. உங்களின் ஆதரவு நிறுவனம் G2க்கு எதிராக இதே விகடன் வெளியிட்ட கருத்துக்கு அதன் மீது வழக்கு தொடர்ந்து இழுத்து அடித்து மாபெரும் கருத்து சுதந்திர போராளியான ஸ்டாலின் அவர்கள் இணையதளங்களில் அரசின் குற்றங்களை சுட்டி காட்டியதற்காக 500 பாஜகக்காரர்களை எதிரி நாட்டு உளவாளிகளை தேடுவது போல தேடி இரவு 2 மணி என்றும் பாராமல் கைது செய்து சிறையில் அடைத்த ஜனநாயக போராளி முதல்வர் அவர்கள். சவுக்கு சங்கர், மாரிதாஸ் ஆகியோர் G2க்கு எதிராக தங்கள் பதிவுகளை யூடியூப்பில் போட்டபோது அன்பாக தட்டி அரவணைத்து ஜாலியாக சிறைக்கு அனுப்பிய கர்ம வீரர் அல்லவா தாங்கள். உங்கள் வால் போஸ்டரை பாதிக்கப்பட்ட பாட்டி ஏதோ செய்ய அதை ஒருவர் படம் பிடித்து இணையதளத்தில் போட அந்த இருவரையும் உங்கள் போலீஸ் பாகிஸ்தான் உளவாளி போல தேடி பிடித்து அடித்த குன்று அல்லவா நீங்கள்.
பிரதமர் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உலகளாவிய பெருமைகளை இந்தியாவிற்கு அவர் சேர்த்தது பாராட்ட வேண்டாம். ஆனால் அமெரிக்க சட்டப்படி அமெரிக்காவில் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்கள் இல்லாமல் புகுந்த நம் சொந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நாடு கடத்தியது அவர்கள் ஆட்சியின் முறையில் விளங்கிட்டார்கள். அதை நாம் கண்டித்தோம். ஆனால் அவர்கள் சட்டத்திற்கு எதிராக நாட்டுக்குள் புகுந்ததை நாம் ஆதரிக்க முடியாது. இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரியாதது போல் ஏன் நடிக்கிறீர்கள் முதல்வர் அவர்களே? பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேஷில் இருந்தும் பர்மாவில் இருந்தும் வருபவர்களை நாமும் நாடு கடத்துகிறோம் அல்லவா? ஆக விகடனுக்கு அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் மீது அனுதாபமும் ஆதரவும் இல்லை. மாறாக அவர்களை வைத்து பிரதமர் மோடியை அவமானப்படுத்துவதே நோக்கம். அதற்கு உரிய தண்டனை அவர்கள் பெற வேண்டாமா? இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா முதல்வரே? உங்களுக்கு இது தெரியாதா முதல்வரே? உங்கள் படத்தை விகடன் இப்படி போட்டு இருந்தால் உங்களின் இந்த கருத்து சுதந்திரம் வெளியாகி இருக்குமா முதல்வரே? எல்லோருக்கும் ஓர் நீதி, அதுவே சமநீதி என்று உங்கள் கட்சிதான் அதிகமாக முழங்கியதே முதல்வரே. விகடனுக்கு ஆதரவாக உங்கள் நிலைப்பாடு பிஜேபிக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் கருத்து சுதந்திரத்திற்கும் அதற்கு எதிரானது என்பதை நாடு அறியும், உங்களையும் அறியும். உங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு தேர்தலில் பாடம் புகட்டும். எஸ்ஆர் சேகர், மாநில பொருளாளர், பாஜக தமிழ்நாடு. அவங்க ஒரு சரியான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மிஸ்டர் அனில், சமூக வலைத்தளங்களில் பதிவு போடுபவர்களை இரவு 2 மணிக்கு வீடு தேடி கைது பண்ணுற திமுகவிற்கு, அதாவது உங்களுக்கு கருத்து சுதந்திரம் ஜனநாயகம்னு பேச என்ன தகுதி இருக்கிறது? அது கேட்டிருக்காங்க. அடுத்து ரகு ராஜாராம், அவர் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் யார் என்ன போட்டாலும் கைது செய்ய வேண்டியது பத்திரிகைக்காரங்களை தேர்ட் ரேட்டட் கிரிமினல் மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இப்போ பத்திரிகை சுதந்திரம்னு உருட்ட வேண்டியது. கீழே சவுக்கு சங்கர் படத்தோட கூடிய அந்த செய்தியை அவங்க இது பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே மேலே சொன்ன அதே கார்ட்டூன் படத்தை இன்னொரு கார்ட்டூனாக வரைஞ்சிருந்தாங்கல்ல, அந்த கிரேட் லாஸ் ஆஃப் விகடன் ப்ளஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, இது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ டிவி, தினகரன் அலுவலகத்தை எதிர்த்த சம்பவம் யாருக்கேனும் ஞாபகம் வந்தால் திமுக கம்பெனி பொறுப்பல்ல. கருத்து சுதந்திரத்தை பற்றி இவர் பேசுகிறார்ல, யார்? மு.க. ஸ்டாலின். மதுரை அலுவலகம், தினகரன் அலுவலகம் எதுக்கு எரிக்கப்பட்டது? அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தது கருணாநிதி தான். அன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பை அவங்க நடத்தினாங்க. கருத்து கணிப்பது யாருக்கு அடுத்த ஆதரவு அப்படின்னு சொல்லி நடத்தினாருங்க. தினகரனில் தான் நடத்தினாங்க. உங்கள் குடும்ப கம்பெனி தான் அதுவும். தினகரன்லேருந்து நடத்தினாங்க. அதில் மதுரையில் அதாவது எல்லா இடமும் திமுகவில் ஆதரவு அடுத்து மு.க. ஸ்டாலினுக்கு தான் இருக்குது, மு.க. அழகிரிக்கு இல்லைன்னு சொல்லி அதில் சொன்னாங்க. குறைவான ஆதரவு தான் அவருக்கு இருக்குது, பெரும்பாலான ஆதரவு இவருக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதானே சொன்னாங்க. அதுக்கு அங்கே எரிச்சு அங்கே ஒரு 3 பேரை உயிரெல்லாம் பழி வாங்கினது எந்த வகையான கருத்து சுதந்திரம்? உங்கள் சகோதரர் தானே அதை பண்ணார். அதை தான் நினைவூட்டியிருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் மீம் போட்டவனையும் கருத்து சொன்னதையும் கைது பண்ணிவிட்டு நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசலாமா முதல்வரே? அடுத்தது கருத்து சுதந்திரம் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். உங்கள் ஆட்சி காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சமூக ஊடகவியலாளர்கள் பெரிய அளவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எக்ஸ் வலைத்தளம் மற்றும் ஃபேஸ்புக் திமுகவுக்கு எதிராக பதிவிட்டதற்காக எத்தனை பேரை கைது செய்தீர்கள்? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்திய நாட்டு பிரதமரை அமெரிக்க பிரதமர் முன் கைதி போல் உட்கார வைத்தது போன்ற கேலி சித்திரம் வரைவது தான் கருத்து சுதந்திரமா? அது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து, இந்த செய்தியை எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்வரும் நாட்களில் கட்டாயம் நமக்கு இது தேவைப்படும். அடுத்து, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களை கைது செய்யும் போது கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படவில்லையா? அடுத்து இன்னொரு இதை போட்டிருக்காங்க, ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இந்த பெண்மணியின் கருத்துக்காக இழைக்கப்பட்ட அநீதி தமிழ்நாடே அறியும். பாசிசம் பாயாசம் பற்றி நீங்கள் பேசலாமா? அடுத்து சொல்லியிருக்காங்க. உங்கள் கட்சிக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் வைத்தீர்களே, அவர்கள் எல்லோரும் இந்த கருத்து சுதந்திரம் லிஸ்டில் வரமாட்டார்களா? நீங்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு கர்மாவாக சேரும். யூ ஹாவ் சம் ஷேம் மேன். யூ அண்ட் யுவர் ilk are so thin skinned that you put together an special squad to track down an 80-year-old, அதாவது 80 வயசான ஒரு அம்மா உங்களுடைய போஸ்டருக்கு மேலே சாணியை செருப்பை கலத்தி இறஞ்சாங்கல்ல, அவங்கள பிடிக்கிறது தனிப்படை அமைச்சிருங்களா? அதை பற்றி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஆனால் throwing your poster and you arrested the boy
கூசுட்டு அந்த இதை வீடியோ எடுத்த பையனை வந்து நீங்கள் கைது பண்ணிட்டு தெரிஞ்சிங்க அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த கருத்து குருத்து சுதந்திரத்துக்கு பற்றி இவர் சொன்னனால. அடுத்து இது என்ன தன்மைன்னு கொஞ்சம் சொல்லுங்களே. அதாவது 13 ஊழியர்களை வந்து மதுரையில் தினகரன் அலுவலகத்தில் எரிக்கப்பட்ட செய்தியோடு அடங்கிய அந்த தினகரன் பத்திரிகையை போட்டு அதை கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கார்ட்டூன் அதை போட்டிருக்காரு. அடுத்து தினகரன் பத்திரிகை சம்மந்தப்பட்டது, அதை பழையபடி தினகரனை தான் சொல்லியிருக்காங்க. பழையபடி இவருக்கு இவரை கிண்டல் பண்ணி போட்டது தாலியருக்கும் சாராய மரணங்கள் கள்ள காவல்துறை கண்மூடி அரசு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து காளிங்கிறவர் ஒன்று போட்டிருக்காரு முக்கியமானது, உதயநிதி கால் நக்கி விகடன். உதயநிதி கால் நக்கி விகடன் உங்களுக்கு ஆகணும்டா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம அந்த வீடியோவை அப்படியே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். வீடியோ வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு. எடுத்து இது 27 நவம்பர் 2024 அன்று வெளியான ஜூனியர் விகடன் இதழ். இதில் என்னென்ன விளம்பரம் வந்திருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஒரு விகடன் பத்திரிகையில் வந்து விளம்பரங்கள் செய்தி 1 மாமன்னன் 2 எல்லாம் உதயநிதி 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 லாஸ்ட் அட்டை வரைக்கும் 30 விளம்பரம், எல்லாம் திமுக விளம்பரம். பிறகு இந்த பத்திரிகை என்ன செய்யும்? இதை தான் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்து வந்து ஒரு இதை போட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னது, திமுகவின் மாமா விகடனுக்கே இந்த நிலையா அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணியிருக்காங்க. டோன்ட் வரி முதல்வர் ஐயா, செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஒன்று போட்டிருக்காங்க, இதை போட்டிருக்காங்க வீடியோவை. அதை கொஞ்சம் நீங்கள் அது சும்மா பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃப் ட்ரீட்மெண்ட், அவருக்கு தனக்கு தானே ட்ரீட்மெண்ட் வைக்கிறாராம். யார்? சரியா இருக்குல்ல? விகடனை போட்டு தான் நக்கல் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, செஞ்சுருக்காங்க. அடுத்து திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய்க்கு மேடை அமைத்து கொடுத்தது விகடன். விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு விஜய் ஒரு கண்டன அறிக்கை கூட விடவில்லை. ஆனால் திமுக கண்டன அறிக்கை வெளியிடுகிறது. அதுதான் பெரிய மனிதர்களுக்கு சில்லறைகளுக்கும் உள்ள இது ஆக சிறந்த கொத்தடிப்பை. சரி விட்டுருங்க, ஏதோ இவ்வளோ நேரம் பேச இதுலேருந்து அதாவது ஸ்டாலினுக்கு ஆதரவாக ஒரே ஒரு ட்வீட் வந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்துருங்க. ஒரே ஒரு பின்னூட்டம் வந்திருக்குங்கிறத பார்த்து. ஏன் முதல்வரே, நீங்களும் தான் இதே விகடன் மற்றும் அதன் ஊழியர்கள் மற்றும் சவுக்கு அஃபீஷியல் மாரிதாஸ் ஆன்சர்ஸ் மேலேயும் C² விவகாரத்திலையும் வழக்கு போட்டிங்களே, அது என்ன கருத்து சுதந்திரமாக என்னதுங்கிற மாதிரி அடுத்து அது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்த செல்வ ஆனந்தம், உலகம் போற்றும் உத்தமரை முரசொலி நாளிதழில் உங்கள் தந்தை கேவலமாக சித்தரிக்கும் போது வராத கண்டனம், உங்கள் திருட்டு திராவிட கொள்கை ரோல் மாடல் பெரியாரையே இவ்வளவு கேவலமாக சித்தரித்த போது வராத கண்டனம் இப்போது வருகிறது என்றால் என்ன பாசம் முதல்வரே. கொஞ்சம் அந்த அவர் அட்டாச் பண்ணியிருக்க படங்களை ஒன்று பாருங்கள். இன்று காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க, திருட்டு இது மேலே உள்ளது. நீங்கள் இந்த கார்ட்டூனை மட்டும் பாருங்கள். முன்னாடி இருக்கிறது நேரு, பின்னாடி இருக்கிறது காமராஜர். அவரை வந்து எப்படி கேலி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருங்க. அடுத்து வந்து காமராஜருக்கு பொம்பளை வேஷம் போட்டு அங்கே வந்து முரசொலி பொங்கல் மலர் இது எந்த மாதிரியானதை பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துருங்க. பிடித்து வைத்த அழுக்கு பிள்ளையார், அதாவது முரசொலி பொங்கல் மலர் 1970. இதை நீங்கள் அப்படியே பார்த்துருங்க, மிச்சத்தை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். மோசமான அரசியல்வாதி கருணாநிதியை போட்டு கருணாநிதி பேசுகிறது என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறத சொல்லியிருக்கேன். மகாத்மா காந்தியை கபோதி என்றார், பக்தவசலத்தை குரங்கன் என்றார், ஜீவானந்தத்தை செவிடு என்றார், காமராஜரை அண்டங்காக்கா என்றும் எருமை தோலன் என்றார், இந்திரா காந்தியை விதவை என்றார், நாவலரை நெடுமரம் என்றார், எம்ஜிஆரை ஊமையன் என்றார், மூப்பனாரை மூளை கோளாறு என்றார், அப்துல் கலாமை கலகக்காரன் என்றார், ராஜீவ் காந்தியை எருமை கன்று என்றார்.
அது ஒரு இது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கார்ட்டூன், இது ஈவேராவை பற்றி, அவருடைய குருநாதர், அவருக்கு வழியில் தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி. துணி விலை உயர்ந்தது ஏன், அதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்ப்போம். துணி விலை உயர்ந்தது ஏன், புலச்சி எல்லாம் ஜம்பர் போட ஆரம்பிச்சிட்டா அதனாலே தான். அரிசி விலை உயர்ந்தது ஏன், கள் குடிக்கின்ற பசங்க எல்லாம் சோறு திங்குறானுங்க அதனால தான். அடுத்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் ஏர், பள்ளு பறையனுங்க படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதனாலே தான். கார்டு கவர் எது, போஸ்ட் கார்டு கவர் விலை உயர்ந்தது ஏன், தபால்காரனெல்லாம் அதிக சம்பளம் வாங்குகிறானே அதனால. இது முரசொலி பொங்கல் மர 1962 இந்த கார்ட்டூன்லாம் வந்தது. அடுத்து இன்னும் கடைசியாக ஒன்று, விபூதி பூசி கொள்ளாதது ஏன், சன்னிதானம் பூசிக்கோ என்றால் பூசிக்கொள்வேன். சன்னிதானம் சொன்னால் நான் பூசிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு. இந்த கார்ட்டூனெல்லாம் நீங்கள் இன்றைய இளைய தலைமுறை கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதை தான் அவங்க போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட பின்னூட்டங்கள் இருக்குது. நீங்கள் பொறுமையாக அந்த இதில் போய் MK ஸ்டாலின் அதில் போய் நீங்கள் பாருங்கள். எக்ஸ் வலைத்தளத்தில், அதாவது ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள். நிறைய இருக்குது, நல்ல பொழுது போகும் உங்களுக்கு. கீழே இதே மாதிரி தான் நிறைய போட்டிருக்காங்க, நிறைய அட்டாச் பண்ணி நிறைய வீடியோகளெல்லாம் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அதோட நிறைவு செய்கிறேன். அதாவது கருத்து சுதந்திரத்தை பற்றி இவர் பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் சமீபத்தில், ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நான் போகலை, அதாவது துக்ளக்கை நிப்பாட்டினதோ இல்லைனாக்கி தினமலர் தினத்தந்தி அலுவலகத்தில் போய் இதுக்கு முன்னாடி இது போராட்டம் பண்ணதோ, அது மாதிரியான பழைய காலத்து சம்பவத்துக்கு நான் போகலை ஐயா. இவர் இந்த முதலமைச்சராக நாற்காலியில் ஸ்டாலின் உட்கார்ந்த பிறகு 2021க்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் இன்னும் சமீப காலத்தில் தினமலர் இவர் ஒரு காலை உணவு பள்ளிகளில் காலை உணவு திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினார். அந்த திட்டத்தை தினமலரில் குறிப்பிட்ட பதிப்புகள், எல்லா பதிப்பகமும் அந்த செய்தி வெளியே வரல, குறிப்பு ஒரு சில இது மட்டும் அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதை விமர்சனம் செய்து வெளியிட்டாங்க. காலை உணவுக்கு நீங்கள் குழந்தைகளை வரும்போது வீட்டில் இருந்து எல்லா குழந்தையும் சாப்பிட்டுட்டு தான் வரோம். இதில் எனக்கு உடன்பாடு உண்டு. குழந்தைகளுக்கு இப்போ ஒரு காலத்தில் நமக்கு ரொம்ப வறுமையில் நம்ம இருந்தபோது நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கே வராது. ஏன்னா பசினால் அங்கே வர முடியாது. அங்கே சோறு போடுறாங்கன்னா வரும். அதனால தான் மதிய உணவுக்கு கொண்டு வந்தார் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். அப்படி அந்த பேர் அவருக்கு வர்றதுக்கு காரணமே அவர் கல்வி சாலையை திறந்து வச்சார். அதுக்கு பிறகு மாணவர்கள் வரல அப்படிங்கும்போது, ஏன் வரலன்னு கண்டுபிடிக்கும் போது அவன் பசியில் இருக்கான். பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சோறு போடுறேன்னு சொன்னால் வருவான், அங்கே வந்தால் சாப்பிடுவான். இது அன்றைக்கு இருந்த நிலவரம். பசிக்கு, அதாவது சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான், அவனுக்கு கல்வியை போதிச்சு விட்டுணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த பிதாமகன் கண்டுபிடிச்சார், யோசித்தார். அவருக்கு அனுபவ ரீதியாக கிடச்சிது. அதை வச்சு அவர் அதை பயன்படுத்தினார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னது, வறுமையில் இருந்ததுனால பலருக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கிடைச்சிது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி மோடி அரசாங்கம் பெரும்பாலான மக்களுக்கு இலவசமாக அரிசி ரேஷன் மூலமாக கொடுக்குது. நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க எல்லா வீட்டுக்கும். அதாவது அரிசி கிடைக்காத வீடுன்னே சொல்ல முடியாது. அரிசியை விற்கிற, ரேஷனில் அரிசியை வாங்கி விற்கிற குடும்பங்கள் வேணால் நிறைய இருக்குது. ரேஷனில் அரிசியை வாங்கி ஆக்கி மாட்டுக்கு போடுற குடும்பம் வேணால் நிறைய இருக்குது. இதை வேணால் சொல்லலாம். ஆனால் பட்டினி கிடக்கிற குடும்பம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தியாவிலே எந்த சூழ்நிலை இல்லை, தமிழ்நாட்டிலே அந்த சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தைய நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த பெற்றோர் வேணா பட்டினி கிடந்தால் கூட குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க. இது இயல்பான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய எப்படி பட்டினி அனுப்புவாங்க காலையில்? வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த குழந்தைய அவங்க காலையில் சாப்பாடு கொடுத்து அங்கே கூட்டிகிட்டு அனுப்பி விடும்போது அதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் இன்னொரு காலை உணவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடிக்கடி டாய்லெட்டு போகும்னு எழுதி விட்டாங்க. டாய்லெட்டுக்கு போகும்னு தாங்க எழுதுனாங்க. இதுக்கு உடனே இவர் வாயினால சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தினமலர தினமலம் அப்படின்னு எழுதினாலும் இவர் அப்படியே தான் இவர் வர்ணிச்சார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் படித்தேன், நல்ல நினைவு எனக்கு. தினமலம்னு எழுதினார். இது என்ன, இது எப்படிப்பட்ட சண்டித்தனம் இது? தினமலர் தானே அவங்க எழுதுனாங்கல்ல, அவங்க கருத்து சுதந்திரம்.
இது உண்மை தானே சார்? காலையில் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க, நீங்கள் இன்னொரு சாப்பாடை கொடுத்தீங்க, ரெண்டையும் சாப்பிடும்போது அந்த ஏற்கனவே குழந்தைகளுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம வந்து இயற்கை உபாதைகள்லாம் போகணுங்கிற கட்டுப்பாடெலாம் இருக்காது. அது வளர வளர தான் அதுக்கு அந்த இதுக்கே கொண்டு வரும். அதுக்கு தான் நம்ம ஒன்று கூட இருக்குன்னு ஒரு டைமில் பெல் அடித்து விட்டு எல்லாரும் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த குழந்தை பருவத்தில் அது கம்மியாக இருக்கும். போக போக நம்ம அதை மாற்றிக்குவோம். அதுக்கு எப்போ சாப்பிடணும், எப்போ வந்து தூங்கணும், வீட்டை சோறு கொண்டு தான் நம்ம சாப்பிடுவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து அது ஒரு கட்டுப்பாடு. அதுக்கு பிறகு தானே அதுவே அந்த இதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து அது பாத்ரூம் போகுதுன்னு சொல்லி எழுதுனது தப்பா ஐயா? அது இருந்தது தானே எழுதுனாங்க, உண்மையை தானே சொன்னாங்க. அப்படின்னா நீ அதை விமர்சனமே பண்ணக்கூடாது. யாரு? ஸ்டாலின்னா அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். ஸ்டாலினுக்கு மகன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். கனிமொழினா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா இல்லையா? அப்படி தானே வச்சாங்க, இதை தானே செய்தாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பாருங்கள். கிஷோர் கே சாமியை என்ன அடிப்படையில் கைது பண்ணாங்க? கருணாநிதியே விமர்சனம் பண்ணிட்டார். அதுக்கு தானே கைது பண்ணீங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய கைதை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த அடிப்படையில் பண்ணீங்க? அவங்க ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காணிச்சிருப்பாங்க. இல்லாததை சொல்லலை, இட்டுக்கட்டி சொல்லலை. அப்படி இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் நீங்கள் கோர்ட்டில் போய் அவங்க மேலே வழக்கு போடலாம். எதுக்கு நீங்கள் கிரிமினல் கேஸ் போட்டீங்க? எதுக்கு கிரிமினல் கேஸ் அடிப்படையில் அவர் கைது பண்ணக்கூடிய நடவடிக்கைலாம் எடுத்தீங்க? அவரை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணாங்க. தினமலர் அலுவலகத்தில் போய் எரிச்சாங்க சார். அங்கே போய் சண்டை போட்டு கொளுத்துனாங்க. இந்த சம்பவத்துக்கு சேலம்னு நினைக்கிறேன், சேலமே ஈரோட்டில் போய் பண்ணாங்க இந்த வேண்டாத வேலையெல்லாம். இதெல்லாம் செய்த நீங்கள் இப்படி பல இடத்துல பண்ணாங்க. இதெல்லாம் செய்த நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதாவது தமிழ்நாடு முழுக்க எல்லாமே, அதாவது அந்த இப்போ கூட எல்லா தவறுகளையும் வந்து மூடி மறைக்கிற செய்கிற வேலையை தான் நீங்கள் செய்துட்ருக்கீங்க. இதை யாராவது உண்மையை வெளியே போட்டு உடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு குரல் விலையை நெரிக்கிற வேலையை செய்துட்ருக்காங்க. இது உங்கள் காலத்தில் இல்லை, உங்கள் அப்பா காலத்துலேயே அதான் நடக்குது. அதாவது எக்மோரில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய தந்தை வந்து கருணாநிதினு குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு என்ன வேலை பார்த்தார் உங்கள் அப்பா? என்ன வேலை பார்த்தாரு சார்? கருத்துவ சுதந்திரத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? அதே உங்கள் அப்பா கருணாநிதிக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உதயகுமார்னு ஒரு மாணவனை வந்து கொன்னீங்களா? அது எந்த கருத்து சுதந்திரத்தில் வருது? அவர் வந்து ஒரு முட்டாளுக்கு இந்த தகுதி இல்லாதவருக்கு விருது டாக்டர் பட்டமாங்கிறதுன்னு அந்த மாணவனுடைய கொந்தளிப்பு. அதை அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சொன்னார். கடைசியில் அவரை கொலை செய்துட்டு அவங்க அப்பாவே என் மகனே சாவலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டீங்களே. இதெல்லாம் என்ன வகையான கருத்து சுதந்திரம்? யோசிக்க வேண்டியது இருக்குது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். மறுக்கவே முடியாது. அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளால தேர்தல் வரப்போகுது. உங்களுக்கு எதிராக இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும். அன்னைக்கும் கருத்து அதுக்கு தான் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கார், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க, பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. இன்னும் பல்வேறு இதை வந்து எடுத்து வைப்பாங்க, உண்மைகளை எடுத்து வெளியே வைப்பாங்க. அப்பவும் கருத்து சுதந்திரம்னு சொல்லி ஏற்றுடுங்க. அன்னைக்கு வந்து தின மலம், அந்த மலம், இந்த மலம்லாம் பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.